வணக்கம் நேர்களே, நம்ம யோகம் ஃபவுண்டேஷன் அன்னதானம் வெற்றிகரமாக 3 வருஷம் நாங்கள் நிறைவு செய்துட்டோம். இப்போ 4வது வருஷம் நம்ம துவக்க விழா ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து நம்ம 2020 ஸ்டார்ட் பண்ணி 4வது வருஷம் ஸ்டார்ட்டு. இப்போ நம்ம கீரையும் பருப்பும் சாதம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யோகம் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டன், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தேவையான அளவு விட்டுருக்கேன். வெந்தயம் போட்டிருக்கேன், வெந்தயம் பொரியட்டும்னு. சீரக மிளகு போட்டுக்கலாம், அடுத்து கடுகு போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் பச்சை மிளகா, பூண்டு, வரமிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்தது உப்பு போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு, எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது கீரை போட்டுக்கலாம். கீரை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம். கீரை வதங்கட்டும். கொஞ்சம் பெருங்காயமும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். கீரை வெந்துருச்சு. இப்போ நாம் அளவு தண்ணி விட்டுக்கலாம். அளவு தண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி ஆகிடும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். உலை கொதிச்சிருக்கு முன்னாடி நம்ம சாம்பார் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டிருக்கேன். உலை கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. 3/4 வாசி வெந்ததுக்கப்புறம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம், அதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். பருப்பு ஊற்றியாச்சு. நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு தம் போடலாம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பேக் பண்ணி கொண்டே கொடுத்துடலாம். பேக்கிங் முடிஞ்சது, கொண்டே கொடுத்துடலாம். நாளைக்கு வேறு ஒரு சமையலோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். இன்றைக்கி பிறந்த நாள் காண்பவர் திரு வி. சுப்பிரமணியம் அவர்கள். அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு யோகம் ஃபவுண்டேஷன் சார்பாக அவர்களை வாழ்த்துகிறோம். நன்றி.